ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோடைய மூடி வேணாம், பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். இதில் மேலே இந்த பக்கம் வந்து 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கயர் ஒன்று எடுத்திருக்கேன். அது இந்த ஹோல்ஸில் விட்டு நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு டூத்பேஸ்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன், காலி பாக்ஸு. இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் இதை வந்து வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணியில் தான் வந்து இதை நான் மாட்டி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள், எண்ணெய் பாட்டில், பவுடர் இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சாந்து, ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சீப்லாம் வச்சுக்கலாம். ஒரு ஆணியில் மாட்டிட்டு அழகாக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, அங்கேயும் நம்ம வந்து ஏதாவது வைக்கலாம். நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பேஸ்ட் க்ரீம் வந்து வைக்கிறேன். இது போல் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கோ. ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் சோப்பு தான் எடுத்திருக்கேன். நம்ம சோப்புலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னா, நம்ம துணிலாம் அடுக்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கபோர்ட்லேயே இல்லை பீரோவில் நடுவில் வந்து இந்த துணிக்கு நடுவில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது இந்த சோப்போடைய வாசனை அப்படியே துணியில் இருக்கும். துணியில் இருக்க பேட் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாவே இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கிளாத் தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான கிளாத் இருந்ததுன்னா அதை எடுத்துக்குங்க. நான் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து 2ஆக மடித்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இங்கே முனையில் நான் ஃபுல்லாக தச்சுட்டேன். இங்கே மட்டும் கேப் விட்டுருக்கேன், ஏன்னா இதை திருப்புறதுக்காக. இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இதை நீட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எக்ஸ் மாதிரி நம்ம இந்த மாதிரி மடக்கி போடலாம். இப்போ இது போல் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஊசி நூல் தான் எடுத்திருக்கேன். இந்த ஊசி நூல் வச்சு நான் இது போல் தச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது போல் கொடுத்து நம்ம வந்து இதை தச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது போல் தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துக்க போகிறேன். நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சுக்கிட்டா பார்க்கவே அழகாக இருக்கும். இது போல் ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கிளிப் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஏர் கிளிப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டான கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து தலையில் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் சோப்பு லிக்யூடு தான் எடுத்திருக்கேன். இது வந்து காலியான கவரு. இந்த கவரில் நம்ம காலியானதுக்கப்புறமா இதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி நிரப்பி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கை முட்டி, கால் முட்டிலெல்லாம் வலி வீக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வயசானவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து ஒத்தரம் கொடுக்கறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி போட்டோன்னா அப்போ ஒத்தரம் கொடுக்கறதுக்கு கூட இதை வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.